கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் துதியும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த அதிகாலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் முகநூல் வழியாக வாட்ஸ்அப் குழுவில் பங்கு பெறுகிற யாவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கொஞ்ச நேரம் கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதியிருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். அவரை ஸ்தோத்தரித்து ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக வேதத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபிக்க ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் நம் நடுவிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், அதிசயமான தேவன். நம்மை ஆட்கொள்ளுகிற பிதா அவரே, ராஜரீகம் பண்ணுகிற பிதா அவரே. மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து கிருபையாய் நம்மை நடத்துகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை மகா பெரியது. ஹல்லேலூயா. ரிபா கராத்து ரமனா கம்பனா கரோ தீரமா கராத்தி நம சந்த நதியா கபனா ரிபா கரோ தீனம சந்த நம கரதியா தீனம உரா கரா துரி சந்தோ நமோ கராதியாவனா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் கர்த்தராகிய உமக்கு மகிமையையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன், பெரிய தேவன், பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிற தேவன், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன். உம்முடைய உன்னதமான கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம் நடுவிலே நல்லவராய், வல்லவராய், பெரியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவர் நம்மோடு நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். நீங்களும் உணர்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய சிந்தனைக்காக எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இதை எப்படி வாசித்தால் நமக்கு நன்றாய் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும்
கொஞ்ச நேரமாவது அவராலே கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தபடி இன்றைக்கு அதனுடைய அடுத்த பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நேற்றைய தினத்திலே நாம் சில சம்பவங்களை சிந்தித்து நாம் தியானித்தோம். அதற்கு அடையாளமாகவே இன்றைக்கும் இந்த வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அந்த வசனத்தை படிங்க. முப்பத்தி ஓராவது வசனமா? சாரி, 37ஆம் அதிகாரம் 39வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி நேற்று எடுத்தேன்ல, டக்குன்னு மறந்துட்டேன் பாருங்க. 31வது வசனம். எஸ், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தப்பின மீதியா இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வேர் பற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தது போல நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் வேர் பற்றி எல்லா காற்றுக்கும், எல்லா மழைக்கும், எல்லா புழுக்களின் சேதத்திற்கும், களைகளின் சேதத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு அது பலன் தருகிறது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு வேர் பற்றி என்ற தலைப்பிலே மறுபடியும் இந்த கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாம் வேர் பற்றும்படி கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக யோபுவின் சரித்திர புத்தகத்திலே யோபுவின் சரித்திர புத்தகம் 29ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிக்கும் போது அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை. ஏழாவது வசனமே படிங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான்,
மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும், அது தண்ணீரின் வாசனையினாலே, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இந்த கோடை வெயில் வரும்போது எல்லா இடத்திலேயும் பில்லுகள் உலர்ந்து போய்விடுகிறது. ஆனால் வேர் மாத்திரம் மண்ணிலே இருக்கிறது. சில வீடுகள் அண்டைகளோட பாருங்க, செடிகளே இருக்காது, எல்லாம் உலர்ந்து போயிருக்கும். ஆனால் ஒரு மழை நன்றாய் பெய்ந்த உடனே என்ன நடக்கிறது என்றால், திடுதிப்பென்று உலர்ந்து போய்விட்ட அந்த வேரிலிருந்து கிளைகள் தோன்றுகிறது, துளிர்க்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே தண்ணீரின் வாசனையினாலே அந்த வேர் துளிர்க்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். தண்ணீரின் வாசனையினாலே ஒரு மரம் எப்படி துளிர்க்கிறதோ அப்படி நம்மை தேவன் துளிர்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் நாம் வேர் பற்றி இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு வெயில் காயட்டும், செடி கரளையாக போகட்டும், ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த மழையினாலே, தண்ணீரினாலே அந்த வேர் துளிர்க்க செய்கிறது. இன்றைக்கு ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வேர் கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய ஜீவியத்திலே ஒரு மரம் அப்படியே பச்சை பசேல் என்று இருந்தாலும், அப்படியே இலைகள் உதிர்ந்து போன பிறகு அது மறுபடியும் துளிர்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் டிஸ்ட்ராய்டு, அதாவது அழித்து போடப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்குள் வேர் கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு துளிர்த்து என்று வேதம் சொல்லுகிறது.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்க வைக்கிற தண்ணீர்கள் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், எப்படி தண்ணீரின் வாசனையினாலே அடிக்கட்டை செத்ததா இருந்தாலும் வேர் செத்ததா இருந்தாலும் அது திரும்ப துளிர்க்கிறது போல, தண்ணீரின் வாசனையினாலே துளிர்க்கிறது போல நம்முடைய ஜீவியத்திலேயும் சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், ஆத்தும சம்பந்தப்பட்டதான காரியமா இருக்கட்டும், உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் எந்த நிலையிலே நாம் செத்தது போன்ற கண்களுக்கு காணப்பட்டாலும், ஒன்றும் இல்லாது போன சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு காணப்பட்டாலும், நம்முடைய சரீரத்திலே அதை உணர்ந்தாலும், நம்முடைய ஆத்துமாவிலே அதை உணர்ந்தாலும், நம்முடைய ஆவியிலே அதை உணர்ந்தாலும், நமக்கு ஒரு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் வற்றாத தண்ணீர், அது நமக்குள்ளே ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய தண்ணீர். அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர். அந்த தண்ணீரின் வாசனையினாலே நம்முடைய எலும்புகள் உயிரடையும், நம்முடைய நரம்புகள் உயிரடையும், நம்முடைய தசைகள் உயிரடையும், நம்முடைய தசை நார்கள் உயிரடையும், நம்முடைய திசுக்கள் உயிரடையும், நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அணுக்கள் கூட உயிரடையும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரடையும், பலனடையும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி அடிக்கட்டை மண்ணிலே செத்ததா இருந்தாலும் அது பூமியிலே வேர் ஊனி இருக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலேசியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு பக்கத்துல கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, பவுல் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நல்ல நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஐஸ்வர்யவான் சம்பிரதியாய் வாழ்ந்தான். அவன் வீட்டுக்கு முன்னாலே ஒரு லாசரு என்கிற தரித்திரன் இருந்தான். அவனுடைய உடம்புல முழுவதும் பற்கள் நிறைந்திருந்தது. நாய்கள் அவனை நக்கினது என்று வேதம் சொல்லுகிறது. இதை விட வேற என்னங்க வேணும்? நாய்கள் நக்கினது, உடல் முழுவதும் புண்ணுகள். அதுல கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கால்ல காயம் பட்டப்ப அது சீழ்பிடித்து விட்டால் என்ன நிலை என்று. ஏன்னா எனக்கு காயம் பட்டப்ப ஒவ்வொரு நாளும் இந்த லாசருவை பத்தி தான் நான் சிந்திச்சேன். ஏன்னா அந்த காயத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். நாய்கள் அவன் காயத்தை நக்கி, அவன் புண்ணுகளை நக்கினது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய உடம்புல எங்கேயாவது ஒரு புண்ணு இருந்து நாய் நக்கனா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ராபீஸ் நமக்கு அட்டாக் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்போட இருந்த அவன் ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருவை தூதர்கள் கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான் இருக்குதாமா பைபிள்ல? லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான் இல்லை. இன்றைக்கு அது நம்ம சிந்திக்கணும். பாருங்க எவ்வளவு அழகா அந்த வசனம் இருக்குது லூக்காவில.
16ஆம் அதிகாரத்துல அந்த ஐஸ்வர்யவானும் லாசருவும், ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் கல்லறையிலே RIP என்று எழுதியிருப்பார்கள், ரெஸ்ட் இன் பீஸ் என்று எழுதியிருப்பார்கள். இதை நம்ம நல்லா சிந்திக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாசரு வேதம் அழகா சொல்லுது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து அவன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போம் என்று தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இங்க நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம கடந்து வரணும். இந்த லாசரு என்பவன் மரித்தான், மரித்து அப்படி போட்டுட்டு புள்ளி வைக்கல, புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அடக்கம் பண்ணப்பட்டான்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பையும் நம்ம படிக்கும்போது கவனிக்க வேண்டும். புள்ளி வைக்காம கமா போட்டிருக்கிறாங்க. ஹலோ, அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, அவன் வாழ்க்கை தொடருகிறது என்று சொல்லுகிறது. அது கீழே நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், புள்ளி வச்சுட்டாங்க. அப்ப பாருங்க, லாசரு மரித்து என்று கமா போட்டுட்டு தேவ தூதர்கள் வந்து அவனை கொண்டு போனார்கள், ஆபிரகாமுடைய மடியில விடப்பட்டான். ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஏன்? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனா இருந்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான். அதனால அவன் நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. அப்போ இந்த லாசருவும் என்ன பண்ணிருக்கிறான்? ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்து தன் சரீரத்திலே பருக்கள் நிறைந்தவனாய் இருந்தாலும், நாய்கள் வந்து நக்கினாலும், இதை விட ஒரு பெரிய சாபம் யாருக்கு அங்க இருக்க முடியும்? நம்ம யாராவது அப்படி இருக்கிறோமா? ஒரு தரித்திரனே பைபிள் சொல்லுது. அப்போ நம்முடைய தேவன் யார்? தரித்திரராய், இவ்வுலகத்தின் தரித்திரராய் இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவனாகும்படிக்கு, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருக்குள்ளாக நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுது. இந்த லாசரு மரித்து என்று கமா போட்டிருக்கு. அப்ப கமா போட்டுக்கிறான்னு அடுத்த சென்டென்ஸ் தொடங்குதுன்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையில அடுத்த பகுதி தொடங்குகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த பகுதி என்ன? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்து விட்டது. இப்பொழுது ஆபிரகாம் மடியில, பரதீசில அவன் மடியில உட்கார்ந்து இளைப்பாறுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க நம்முடைய வேர் பூமியில பற்றி இருக்கும்போது ஒரு செடியானது தண்ணீரின் வாசனையினாலே எப்படி துளிர்க்கிறதோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய விசுவாசத்தில உறுதிப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகவளாய் இருப்போமானால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படி லாசரு ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து தேற்றப்பட்டானோ, ஆறுதல் படுத்தப்பட்டானோ, சமாதானப்படுத்தப்பட்டானோ, அதே போலவே அந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய மடியிலே வைத்து, ஆபிரகாமின் மடியிலே வைத்து, என்ன அருமையான செய்தி பாருங்க. அப்போ ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், கல்லறை கட்டப்பட்டது, என்னவோ பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லை. தேவ தூதர்கள் வந்து மரித்த அவன் சரீரத்தை அப்படியே எடுத்து, அப்படி எடுக்கும் போதே அவன் சரீரம் முழுவதும் புண்ணுகளால் நிறைந்து மரித்த அந்த சரீரம்
அவன் மரித்த பிறகு அவனை வந்து நாய்கள் நக்கிட்டுன்னு சொல்லல. தேவ தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே விடுகிறார். அப்போ எப்படி இந்த லாசரு தரித்திரனாயிருந்து பற்கள் நிறைந்தவனாயிருந்து அவன் வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும், மேசை துணிக்கைகள் தாரும் என்று அவன் கெஞ்சினாலும், அது அவனுக்கு கிடைக்காமல் போனாலும் கர்த்தரை சார்ந்து நம்பிக்கையோடு இருந்தான். அவன் வாழ்க்கை துளிர்க்கிறது. ஆபிரகாம் மடியிலே பொன்னுகள் அற்றவனாக, தரித்திர வஸ்திரங்கள் அற்றவனாக, மகிமையின் வஸ்திரத்தை தரித்தவனாக, மகிமையின் கிருபைகளை பெற்றவனாக ஆபிரகாம் மடியிலே வைத்து தேற்றப்படுகிறான். ஏனென்றால் அங்கே அழகாக வசனம் சொல்லுகிறது. 24வது வசனம், ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படியாய் அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். ஹலோ beloved sister and brother, இந்த காலை வேளை சொல்றேன், நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய நன்மைகளை மாத்திரமே நோக்கி கொண்டிராமல் லாசரு போன்ற தரித்திரருடைய நன்மைகளையும் நோக்கி பார்க்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சில சொல்லுவாங்க, எச்ச கையிலோட காக்கா ஓட்ட மாட்டாங்க, கஞ்ச பிசனாரித்தனம்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாடம் நமக்கு. ஆனால் லாசரு கர்த்தர் மேல இருந்த அந்த விசுவாசத்துல உறுதியாய் நம்பிக்கையாய் இருந்தபடியினால் அவன் மரித்தான். தேவ தூதர்கள் அவனை கொண்டு போனார்கள். இதுதாங்க சுகவாழ்வு துளிர்க்கிறது. சுகவாழ்வு துளிர்க்கிறது. நம்முடைய உறுப்புகள் இழக்கலாம், சரீரத்திலே பலன் இழக்கலாம், சரீரத்திலே எந்த நன்மைகளும் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு நன்மை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கை சுகமாக துளிர்க்க வைக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, எப்படி லாசருடைய பட்டுப்போன அந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய கொஞ்ச நேர கிருபையினாலே அவன் மரித்தான், அவனை தூதர்கள் கொண்டு போனாங்க. இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நாம் ஏற்றுக்கொண்ட திருவசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே நாம் வேர் கொண்டவர்களாய் இருப்போமானால் இந்த லாசருவுக்கு சம்பவித்தது போல நமக்கு ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும் என்பதை நாம் தைரியமாக விசுவாசிக்க வேண்டும். அழகாக சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, அவன் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறான், நீயோ அக்கினியிலே வேதனைப்படுகிறாய். எவ்வளவு நீ சம்பிரதியாய் வாழ்ந்தாலும் விசுவாசம் என்கிற அந்த வேர் கிறிஸ்துவுக்குள் ஊன்றப்படாவிட்டால் ஐஸ்வர்யம் பொட்டரித்து நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாமே கரையான் பிடித்து ஒரு வஸ்திரம் எப்படி அப்படியே டிஸ்ட்ராய்ட் ஆகிறதோ அதே போலவே எல்லாம் முடிந்து போகும். ஆனால் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை வருத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் ரொம்ப மிகுதியான ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும்,
இந்த உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. ஆகவே நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கணும். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாசனையினாலே. எப்படி? வேத வசனம் என்கிற வாசனையினாலே. எப்படி? பரிசுத்த ஆவியின் கனிகள், வரங்கள் என்கிற வாசனையினாலே நம்மை துளிர்க்க வைக்க வல்லமை உள்ளவைகளாய் இருக்கிற இவைகளை நாம் பற்றி கொண்டு நடக்க வேண்டும். ஆகவே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம் இன்னைக்கு. இனிமே நான் பாட்டு எல்லாம் பாடுறதில்லை. வசனத்தை தியானித்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஜெபத்துல உட்காருவோம். தேசத்திலே எவ்வளவோ கொடுமைகள் நடந்து கொண்டு வருகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேர், ரட்சிப்பின் வேர், விசுவாசத்தின் வேர் நாம் ஏற்றுக்கொண்டபடியே அது வேர் கொண்டதா இருக்குமானால் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து நாம் கனி கொடுக்கிறதா இருப்போம். ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு நாம் ஜெபத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. எஸ், நம்ம படுற எந்த பிரயாசம் விருதாவா இருக்காது. எல்லாம் நமக்கு எந்த பக்கத்திலும் அப்படியே பட்டு போன மரமாக காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாசனையினால், அவருடைய வசனம் என்கிற வார்த்தையின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய வேர் பற்றி பிடித்து துளிர்த்து நாம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆகவே இந்த காரியங்களை மனதிலே வைத்து இதிலே ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் வளர்ந்து பெருகுவோம். உலகத்தில் நடக்கிற நமக்கு வருகிற எதை குறித்தும் கலங்காம, ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதிப்புகள் வரும்போது இந்த லாசருவையும் ஐஸ்வர்யவானையும் நாம் நிறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்த சிந்தனையை நாளை காலையில நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம்.